பேச்சியம்மா அவ எங்க பேச்சியம்மா எங்க பேச்சியம்மா எங்க பேச்சியம்மா எங்க பேச்சியம்மா எங்க பேச்சியம்மா எங்க பேச்சியம்மா அவ எங்க பேச்சியம்மா எங்க பேச்சியம்மா அவ எங்க பேச்சியம்மா பேச்சியம்மா பேர சொன்னா நோய் நொடிகள் போகும் பேச்சியம்மா தோடி வந்தா வாடி வளர்ந்து சேரும் பேச்சியம்மா பேர சொன்னா நோய் நொடிகள் பேச்சியம்மா தோடி வந்தா வாடி வளர்ந்து சேரும் எங்க பேச்சியம்மா அவ எங்க பேச்சியம்மா எங்க பேச்சியம்மா அவ எங்க பேச்சியம்மா அன்பான தாயவளே அரவணைத்து காப்பவளே அன்பான தாயவளே ஆயிரங்களுடையவளே ஆபத்திலே காப்பவளே இன்னல்கள் போக்கிடுவாய் இன்பங்கள் தந்திடுவாய் இன்னல்கள் போக்கிடுவாய் இன்பங்கள் தந்திடுவாய் ஈகை உள்ளம் கொண்டவளே ஈடில்லா அம்பிகையே ஈகை உள்ளம் கொண்டவளே ஈடில்லா அம்பிகையே எங்க பேச்சியம்மா எங்க பேச்சியம்மா எங்க பேச்சியம்மா எங்க பேச்சியம்மா எங்க பேச்சியம்மா அவ எங்க பேச்சியம்மா எங்க பேச்சியம்மா அவ எங்க பேச்சியம்மா பேச்சியம்மா பேர சொன்னா நோய் நொடிகள் ஓடும் பேச்சியம்மா தோழி வந்தா வாடி வளர்ந்து சேரும் பேச்சியம்மா பேர சொன்னா நோய் நொடிகள் ஓடும் பேச்சியம்மா தோழி வந்தா வாடி வளர்ந்து சேரும் எங்க பேச்சியம்மா அவ எங்க பேச்சியம்மா எங்க பேச்சியம்மா அவ எங்க பேச்சியம்மா உலகாளும் உமையவளே உடலின் உயிரானவளே உலகாளும் உமையவளே உடலின் உயிரானவளே ஊருக்கெல்லாம் உபகாரி ஊழ்வினையை தீர்த்தவளே ஊருக்கெல்லாம் உபகாரி ஊழ்வினையை தீர்த்தவளே கெட்டுத்திக்கும் ஒலிப்பவளே எங்கள் வாழ்க்கையானவளே எதிர்க்கும் ஒழிப்பவளே எங்கள் நாட்டையானவளே ஏழ்மையை தீர்த்தவளே ஏனியாயிருப்பவளே ஏழ்மையை தீர்ப்பவளே ஏனியாயிருப்பவளே எங்க பேச்சியம்மா எங்க பேச்சியம்மா எங்க பேச்சியம்மா எங்க பேச்சியம்மா எங்க பேச்சியம்மா அவ எங்க பேச்சியம்மா எங்க பேச்சியம்மா அவ எங்க பேச்சியம்மா பேச்சியம்மா பேர சொன்னா நோய் நொடிகள் ஓடும் பேச்சியம்மா தோழி வந்தா வாழ்வி வளர்ந்து சேரும் பேச்சியம்மா பேர சொன்னா நோய் நொடிகள் ஓடும் பேச்சியம்மா தோழி வந்தா வாழ்வி வளர்ந்து சேரும் எங்க பேச்சியம்மா அவ எங்க பேச்சியம்மா எங்க பேச்சியம்மா அவ எங்க பேச்சியம்மா ஐயமெல்லாம் அழித்தவளே ஐங்கரனை பெற்றவளே ஐயமெல்லாம் அழித்தவளே ஐங்கரனை பெற்றவளே ஒளி வெள்ளம் மாணவளே ஒப்பில்லாத தாயவளே ஒளி வெள்ளம் மாணவளே ஒப்பில்லாத தாயவளே ஓங்கார ஒலி நீயே ஓம் சக்தி தாய் நீயே ஓங்கார ஒளி நீயே ஓம் சக்தி தாய் நீயே ஔடதத்தாய் நீயே ஔவைக்குள் இருந்தவளே உன்னத தாய் நீயே ஔவைக்குள் இருந்தவளே எங்க பேச்சியம்மா எங்க பேச்சியம்மா எங்க பேச்சியம்மா எங்க அரியரிகாளியாகாய பேச்சி அம்மையும் பாராள் வள்ளைய பேச்சியும் பரிவுடன் பாராள் குத்துமுலையும் குளிந்த மருங்கும் பட்டனுடையும் பாம்பிலாபரணமும் செத்தாரிலம்பும் சிவந்த வடமும் விரிச்ச ஜடையும் பண்ணுறப் பல்லும் கடிச்ச பல்லில் கண்ட குணமும் சுற்றிய பூதம் தன்னும் சுழண்டு வரவே காலிச்சிலம்பு காலிச்சிலம்பு கலிகளினவே பாதச்சிலம்பு பளிப்பளிதனவே எடுத்த தூரம் விளங்கி வரவே பம்பையில் துந்துமே படந்துமே முழங்க சுடலையில் பூதம் சுழண்டு வரவே உறும்புறவைரவர் கூட வரவே ஜிப்பியாதிகளை எத்தி எடுத்து கூட்டி வரவே கோடிகள் கூவ உடுக்க துணியை யுத்தமி கேட்டு பூதமுகத்து கலந்து போக வண்டு கள்ளை குடிக்க கண்ணிய நினைத்து பூத பிதாதுகளை பிடித்து விழுங்கி எச்சி பிதாதுகளை எத்தி திரத்தி கூகண்டால் வேச்சி குலதேவதையாடும் வள்ளி பிரம்புடனே வீர வாழ்க்கை ஏந்தி வெப்பங்குளையும் விபூதியும் எடுத்து சிவனை நினைத்து திரிச்ச மந்திரித்தாள் உமண்ட சொல்லை உச்சரிப்புடனே அமண்ட சொல்லை அம்ம நினைத்து ஆறு கோண அச்சரத்தை ஆதரமிட்டு தேவி இருந்து சிவபூஜை செய்து அள்ளி அமுதை அருந்த வண்ணி பணப்பெலிக்கு பலகாரம் உண்டு வாழப்பழத்தை வாரி விழுங்கி கஞ்சா மதுவை கண்ணிலே அருந்தி கண்ணுடஞ்சாராயங்கனமறியாயி மண்டு மனைக்கு வாக்கு கொடுத்து போராளங்களம் அன்புவனேஸ்வரியால் வல்லைய பேச்சி பாபா சரணம் எங்களை காக்கும் ஈஸ்வரி சரணம் சரணமம்மோ
பவானி வள்ளைய பேச்சி நீ பாவாசரணமடே அவனெங்கே போராய் முகமாம் பள்ளைய பேச்சி தாயாரு வீடத்தில் சிந்தனையாம் பள்ளைய பேச்சி அம்மா சிந்தனையை விடரவோ வள்ளைய பேச்சி நீயும் திரும்பி வர வேணும் அம்மா வள்ளைய பேச்சி அம்மா அளவிகிரி தலைகுனிந்தோ பள்ளைய பேச்சி அம்மா ஆடி வர வேணும் அம்மா பள்ளைய பேச்சி அம்மா கூவன்ற சத்தமுடன் பள்ளைய பேச்சி நீயும் கொக்கரித்து வாராயே பள்ளைய பேச்சி அம்மா உங்கார முக்கோணம் பள்ளைய பேச்சி தாயார் ஒன்னவ சிவாய வந்தாள் பள்ளைய பேச்சி அவள் கொல்லாத சண்டாளி பள்ளைய பேச்சி தாயார் போர்க்களத்தில் வென்றதத்தி பள்ளைய பேச்சி அம்மா அடல நீ சுடலையடி பள்ளைய பேச்சி தாயார் நடுச்சுடலை காவல் கொண்டாள் பள்ளைய பேச்சி அம்மா தில்லை வர தொல்லையிட்டோ பள்ளைய பேச்சி நீயும் திரும்பி வர வேணும் அம்மா பள்ளைய பேச்சி அம்மா முட்ட பொரியலம்மா பள்ளைய பேச்சி அம்மா முருங்க காற்றுன்றே பள்ளைய பேச்சி அம்மா அட்ட பூடுங்கரடி பள்ளைய பேச்சி தாயாரவரம்பூ சுண்டரடே வள்ளைய பேச்சி அவள் குடிப்பாளாம் தாராயம் பள்ளைய பேச்சி தாயார் தொக்குளிப்பான் வள்ளரக்கோ பள்ளைய பேச்சி அம்மா கண்ட குடிக்கிறதும் பள்ளைய பேச்சி தாயார் கண்ணீரண்டு தூண்டலிட்டாள் வள்ளைய பேச்சி அம்மா ஆனரின் கண்டாவாம் பள்ளைய பேச்சி அம்மா அவன்ட வரியாகுதடே பள்ளைய பேச்சி அம்மா குதிரை அம்மா அவினே நீ மயக்குதடி பள்ளைய பேச்சி தாயார் அதிமயக்கம் கொள்ளுதம்மா பள்ளைய பேச்சி அம்மா கள்ளி குடிக்கிறதோ பள்ளைய பேச்சி இங்கு கணவரிகள் கொள்ளுறதும் பள்ளைய பேச்சி நீயும் குதித்தோடி வாராயே பள்ளைய பேச்சி அம்மா கேட்ட வெறி நாங்கு அலேன் பள்ளைய பேச்சி நீயும் விறுவிறன்ன வாராயே பள்ளைய பேச்சி அம்மா கேட்ட வெறி நாங்கு அலேன் பள்ளைய பேச்சி நீயும் விறுவிறன்ன வாராயே பள்ளைய பேச்சி அவள் பொல்லாத சண்டாடி பள்ளைய பேச்சி அம்மா பொற்களத்தில் வென்றதத்தி பள்ளைய பேச்சி அம்மா போராட போறன்றோ பள்ளைய பேச்சி அங்கே புறப்பூட்டு போராவாம் பள்ளைய பேச்சி அம்மா போன
தாயால் சம்பூராணி தூபமடி வல்லைய பேச்சி அம்மா வாடை நல்ல வாடையடி வல்லைய பேச்சி அம்மா கைப்பூர வாடையடி வல்லைய பேச்சி அம்மா மாத்துடுத்து தலைமுடிகி வல்லைய பேச்சி தாயார் மஞ்ச நீராடி வாராள் வல்லைய பேச்சி அம்மா ஜீப்படுத்து சிக்கோரிக்கு வல்லைய பேச்சி தாயார் சிக்கரமாய் கொன்ற கட்டி வல்லைய பேச்சி அம்மா பூஜைக்கு போக வந்தோ வல்லைய பேச்சி தாயார் பூரா போட்டு போறாம் வல்லைய பேச்சி அம்மா ஆருடைய பூதையடி வல்லைய பேச்சி தாயார் அங்கே நின்று உறவுறதோ வல்லைய பேச்சி அம்மா சாமன் நல்ல தாம அம்மா வல்லைய பேச்சி அம்மா சதுராடும் தாமம் அம்மா வல்லைய பேச்சி அம்மா நேரம் நல்ல நேரம் அம்மா வல்லைய பேச்சி தாயார் விருந்தாடும் நேரம் அம்மா வல்லைய பேச்சி அம்மா சரிதாம வேளையிலே வல்லைய பேச்சி நானும் ஜவல் கோழி நான் தருவேன் வல்லைய பேச்சி அம்மா நிலமோதேரியிலடி வல்லைய பேச்சி தாயார் நின்று போக நேரமில்லை வல்லைய பேச்சி அம்மா உன்னுடைய மாளிகைக்கோ வல்லைய பேச்சி அங்கு தானோடி போறாவாம் வல்லைய பேச்சி அம்மா எல்லையிலே காவல் விட்டோ வல்லைய பேச்சி அங்கு இழந்து வர வேணும் அம்மா வல்லைய பேச்சி அம்மா தொட்ட நல்ல பகதிகளை வல்லைய பேச்சி நீ இன்று தீரத்த நந்தாள் வல்லைய பேச்சி அம்மா எத்தீரி பகதிகளை வல்லைய பேச்சி நீ வெட்ட தீரத்த நந்தாள் வல்லைய பேச்சி அம்மா புதை நல்ல பூதையம்மா வல்லைய பேச்சி தாயார் புதையாகிதடி வல்லைய பேச்சி அருடைய பூதையடி வல்லைய பேச்சி அம்மா அங்கே நின்று உறவுறரும் வல்லைய பேச்சி அம்மா வந்து வந்து போறதெல்லாம் வல்லைய பேச்சி கொந்தன் பங்குஜத்து கீழே அம்மா வல்லைய பேச்சி அம்மா பூதை மூடியடி வல்லைய பேச்சி தாயார் உணர் பூதையாகிலடி வல்லைய பேச்சி அம்மா அரனுடனே வாதாடி வல்லைய பேச்சி அங்கு அதிக வில்லும் தான் எடுத்தாள் வல்லைய பேச்சி அம்மா சிவனுடனே வாதாடி வல்லைய பேச்சி சில சொற்பனங்கள் கண்டறிந்தாள் வல்லைய பேச்சி அம்மா தூவன் நல்ல தூபமடி வல்லைய பேச்சி தாயால் சம்பூராணி தூபமடி வல்லைய பேச்சி அம்மா வாடை நல்ல வாடையடி வல்லைய பேச்சி அம்மா கைப்பூர வாடையடி வல்லைய பேச்சி அம்மா மாத்துடுத்து தலைமுடிகி வல்லைய பேச்சி தாயார் மஞ்ச நீராடி வாராள் வல்லைய பேச்சி அம்மா ஜீப்படுத்து
தாயார் விருந்தாடும் நேரம் அம்மா பல்லைய பேச்சு அம்மா சரிதாம வேளையிலே வல்லைய பேச்சு நானும் ஜவல் கோழி நான் தருவேன் பல்லைய பேச்சு அம்மா நிலமோதேரியிலடி பல்லைய பேச்சு தாயார் நின்று போக நேரமில்லே பல்லைய பேச்சு அம்மா உன்னுடைய மாளிகைக்கோ பல்லைய பேச்சு அங்கு தானோடி போறாவாம் பல்லைய பேச்சு அம்மா எல்லையிலே காவல் விட்டோ பல்லைய பேச்சு அங்கு இழந்து வர வேணும் அம்மா பல்லைய பேச்சு அம்மா தொட்ட நல்ல பதவிகளை பல்லைய பேச்சு நீ என்றுர தீரத்த நந்தால் பல்லைய பேச்சு அம்மா எச்சி நீ பதவிகளை பல்லைய பேச்சு நீ மெட்ட தீரத்த நன்றால் பல்லைய பேச்சு அம்மா புதை நல்ல பூதை அம்மா பல்லைய பேச்சு தாயார் புணர்வூதையாகிறடி பல்லைய பேச்சு அம்மா பூதை முகத்திலையோ பல்லைய பேச்சு தாயார் புறப்பூட்டு வாராவாம் பல்லைய பேச்சு எவள்ளாருடைய பூதையடி வல்லைய பேச்சு அம்மா அங்கே நின்று உறவுறரும் பல்லைய பேச்சு அம்மா வந்து வந்து போறதெல்லாம் பல்லைய பேச்சு ஒன்றன் பங்குதத்து கீழே அம்மா வல்லைய பேச்சு அம்மா பூதை மூடியடி வல்லைய பேச்சு தாயார் உணர்வூதையாகிறடி வல்லைய பேச்சு எப்போது இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து டெய்லி வருவோம் டெய்லி நல்லபடியாக இன்றைக்கி அன்னதானம்லாம் பப்ளிக் எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க அன்னதானம் கிட்டத்தட்ட 4000 பேருக்கு மேலே சாப்பிட்டாங்க. எல்லாம் செழிப்பாக இருந்தது, நல்லாவும் இருக்குது, நல்லா செழிப்பாக அம்பாள் செழிப்பாக செஞ்சவும் செஞ்சாங்க. எல்லாருமே வெளியூர் மக்கள், இந்த உள்ளூர் மக்கள் போக வெளியூர் மக்களும் நன்கொடைகள் கொடுத்து நல்ல அம்பாளுக்கு நல்லா செழிப்பாக சிறப்பாக செஞ்சு வழி நடத்தினாங்க. பேர் வந்து சாந்தி ஊர்காடு. நான் 1997 இருந்து இந்த பேச்சியம்மன் கோயிலுக்கு வந்தேன். நான் இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து ஒரு பொருளும் களவு போல என் பேச்சியம்மாள் அருள் தரும் பேச்சியம்மாள் அவர் சொல்லி வரம் கொடுக்க பேச்சியம்மாள். இந்த மணிமத்தார் ஏரியால களவுன்னு கேட்டதே கிடையாது. கண்டிப்பாக இந்த அருள் தரும் பேச்சியம்மாள் உங்கள் சாமங்கள் கண்டிப்பாக வந்துடும், ஆளை பிடிச்சி கொடுப்பாள் என்று நான் நம்புதேன். வணக்கம். இங்கே டானா பேச்சியம்மன் கோயில் இருக்குது. இங்கே 70 வருஷம் கழித்து கும்பாபிஷேகம் நடத்துதாங்க. இப்போ அதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். டேம்ஸ் எல்லாமே இருக்குங்க. இங்கே வந்து கும்பாபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. இப்போ அதை பற்றி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்ஸ். என் பேர் பேச்சப்பன். நான் இந்த ஒரு மணிமுத்தாரில் தான் பிறந்தேன். எந்த கோயிலுக்கு வந்தவங்களுக்கு எல்லா இதுவுமே நல்லா நடந்துகிட்ருக்கு. எல்லாம் அம்பாலோட அருள், பேச்சியம்மனோட அருள் வந்து எல்லாருக்கும் நல்லா கிடச்சிக்கிட்டு இருக்குது. கும்பாபிஷேகம் அம்மனோட அருளில் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்ச மறு நிமிஷமே மழை வந்து பொழிஞ்சு வரணவான் மழை பெஞ்சு ரொம்ப சக்தியாக இருக்குது இந்த சாமி.
இப்போது அன்னதானம் வந்து பப்ளிக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பாக சாமி வந்து அம்பாள் நல்ல இதாக இருக்குது, இப்படி நடந்துகிட்ருக்கு. இந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டு. இந்த கோயில் அம்பாள் வந்து இந்த மக்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கா. அம்மனோட அருள் வந்து எல்லாருக்கும் நல்ல முறையில் கிடைக்கி எல்லாமே சிறப்பான முறையில் நடக்கு. அம்மனோட அருளை வந்து சந்தோஷமாக வந்து ஏற்றுட்டு போகிறாங்க. நல்ல பக்தர்களோட கூட்டம் அதிகமாக இருக்குது. எல்லாமே நல்ல முறையில் நடக்கு. வணக்கம். அருள் தரும் தானா ஸ்ரீ பேச்சியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் அத்துணை இறை மக்களையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்பது அருள்ராஜ், அன்னை காஃபி பார், மணிமுத்தாறு. நான் கடந்த 28 ஆண்டு காலமாக இதே ஊரில் கடை வைத்து தொழில் செய்து வருகிறேன். கொடை விழாவிற்கு வருகை தரும் அத்துணை இறை மக்களையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். இந்த கொடை விழாவுக்கு சிறப்பாக பாடுபட்ட பாசமிகு சகோதரன் அம்மன் சைக்கிள் மார்ட் திருவாளர் முருகேசன் அவர்களையும் சிங்கம்பட்டி பழனிசாமி அன்னார் அவர்களையும் வாழ்த்தி உண்மையிலே பெருமைப்படுத்துகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பேச்சியப்பன், ஊர் மணித்தார் தான். இந்த பேச்சியம்மன் கோயில் வந்து கிட்டத்தட்ட வந்து 70 வருஷம் ஆச்சு. இது மணித்தார் டேம் கட்டியில் சின்ன சாமியாக இருந்து சின்ன ஒரு கல் மட்டும் இது பண்ணிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய லெவலில் அதாவது என்னென்னா கூடாரம்லாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் கல்கட்டு கட்டினோம். அதுக்கப்புறம் இப்போ 70 வருஷம் கழிச்சு திரும்ப 70 ஆண்டுக்கு பின் முத கோயில் கருவறை கட்டி மண்டபம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம். டாப் டிவி பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து மணிமுத்தாரில் நம்ம வந்து மணிமுத்தாருக்கு வந்திருக்கோம். அருள்மிகு டானா பேச்சியம்மன் கோயில் இன்று கும்பாபிஷேகம். அதை பற்றி நம்ம கேட்கலாம் இவங்கக்கிட்ட. உங்கள் பேர் வணக்கம். என் பேர் அசோக்கு. இந்த ஏரியாவில் இந்த அம்மன் இருக்கிறதுனால இங்கே எல்லாத்துக்கும் செழிப்பாக இருக்குது. எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். இப்போ இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் இன்னும் மேல்கொண்டு செழிப்பாக இருக்கும். முதல்ல கொஞ்சம் கோயில் கொடையில் கஷ்டமாக இருந்தது. இப்போ நல்ல செழிப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இப்போ 3 நாள் இந்த பூஜை நடந்துட்டு நீங்கள் 3 நாளாக கலந்துருக்கீங்களா? ஆமாம், நான் இன்றைக்கி தான் கலந்துக்கிட்டேன். இன்றைக்கி எப்படி இருந்தது இந்த பூஜை? நல்ல செழிப்பாக இருந்தது. உங்களுக்கு இந்த ஓமம்லாம் வளர்த்தாங்க, இதை பற்றி நல்ல செழிப்பாக இருந்தது. சாமி வந்து இந்த மக்களை எப்படி பார்த்துட்டு இந்த கோயிலை பற்றி இந்த அம்பாள் வந்து சக்தி வாய்ந்த அம்பாள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நானும் நினச்ச காரியம்லாம் இந்த அம்பாட்டை வந்து கேட்டோம்னா உடனே நிறைவேறும். அது கண்டிப்பாக நடக்கும். எப்போ இந்த கோயிலுக்கு வந்து டெய்லி வருவேன். ஆமாம், நல்லபடியாக நல்ல அன்னதானம்லாம் பப்ளிக் எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க? அன்னதானம் கிட்டத்தட்ட 4000 பேருக்கு மேலே சாப்பிட்ருக்காங்க. எல்லாம் செழிப்பாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. நல்ல செழிப்பாக அம்பாள் இது செழிப்பாக செஞ்சாங்க. எல்லாருமே வெளியூர் மக்கள், இங்கே உள்ளூர் மக்கள் போக வெளியூர் மக்களும் நன்கொடைகள் கொடுத்து நல்ல அம்பாளுக்கு நல்ல சிறப்பாக செஞ்சு வழி நடத்தினாங்க. எப்போது இந்த கோயிலுக்கு வந்து டெய்லி வருவேன். டெய்லி நல்லபடியாக இன்றைக்கி அன்னதானம்லாம் பப்ளிக் எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க? அன்னதானம் கிட்டத்தட்ட 4000 பேருக்கு மேலே சாப்பிட்ருக்காங்க. எல்லாம் செழிப்பாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. நல்ல செழிப்பாக அம்பாள் செழிப்பாக செஞ்சாங்க. எல்லாருமே வெளியூர் மக்கள், இந்த உள்ளூர் மக்கள் போக வெளியூர் மக்களும் நன்கொடைகள் கொடுத்து நல்ல அம்பாளுக்கு நல்ல சிறப்பாக செஞ்சு வழி நடத்தினாங்க. பேர் வந்து சாந்தி ஊர்காடு. நான் 1997 இருந்து இந்த பேச்சியம்மன் கோயிலுக்கு
வந்தேன். நான் இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து ஒரு பொருளும் களவு போல என் பேச்சியம்மாள் அருள் தரும் பேச்சியம்மாள் இல்ல, அவ சொல்லி வரம் கொடுக்க பேச்சியம்மாள். இந்த மணிமத்தார் ஏரியால களவுன்னு கேட்டதே கிடையாது. கண்டிப்பாக இந்த அருள் தரும் பேச்சியம்மாள் உங்கள் சாமங்கள் கண்டிப்பாக வந்துடும், ஆளை பிடிச்சி கொடுப்பாள் என்று நான் நம்புதேன். வணக்கம். இங்கே டானா பேச்சியம்மன் கோயில் இருக்குது. இங்கே 70 வருஷம் கழித்து கும்பாபிஷேகம் நடத்துதாங்க. இப்போ அதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஹில்ஸ் டேம்ஸ் எல்லாமே இருக்குங்க. இங்கே வந்து கும்பாபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. இப்போ அதை பற்றி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்ஸ். என் பேர் பேச்சப்பன். நான் இந்த ஒரு மணிமுத்தாரில் தான் பிறந்தேன். எந்த கோயிலுக்கு வந்தவங்களுக்கு எல்லா இதுவுமே நல்லா நடந்துகிட்ருக்கு. எல்லாம் அம்பாலோட அருள், பேச்சியம்மனோட அருள் வந்து எல்லாருக்கும் நல்லா கிடச்சிக்கிட்டு இருக்குது. கும்பாபிஷேகம் அம்மனோட அருளில் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்ச மறு நிமிஷமே மழை வந்து பொழிஞ்சு வரணவான் மழை பெஞ்சு ரொம்ப சக்தியாக இருக்குது இந்த சாமி. இப்போதும் அன்னதானம் வந்து பப்ளிக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பாக சாமி வந்து அம்பாள் நல்ல இதாக இருக்குது. இப்படி நடந்துகிட்ருக்கு. இந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டு. இந்த கோயிலோட அம்பாள் வந்து இந்த மக்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கா. அம்மனோட அருள் வந்து எல்லாருக்கும் நல்ல முறையில் கிடைக்கி எல்லாமே சிறப்பான முறையில் நடக்கு. அம்மனோட அருளை வந்து சந்தோஷமாக வந்து ஏற்றுட்டு போகிறாங்க. நல்ல பக்தர்களோட கூட்டம் அதிகமாக இருக்குது. எல்லாமே நல்ல முறையில் நடக்கு. வணக்கம். அருள் தரும் தானா ஸ்ரீ பேச்சியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் அத்துணை இறை மக்களையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்பது அருள்ராஜ், அன்னை காஃபி பார், மணிமுத்தாறு. நான் கடந்த 28 ஆண்டு காலமாக இதே ஊரில் கடை வைத்து தொழில் செய்து வருகிறேன். கொடை விழாவிற்கு வருகை தரும் அத்துணை இறை மக்களையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். இந்த கொடை விழாவுக்கு சிறப்பாக பாடுபட்ட பாசமிகு சகோதரன் அம்மன் சைக்கிள் மார்ட் திருவாளர் முருகேசன் அவர்களையும் தனார் சிங்கம்பட்டி பழனிசாமி அன்னார் அவர்களையும் வாழ்த்தி உண்மையிலே பெருமைப்படுத்துகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பேச்சியப்பன். ஊர் மணிமுத்தார் தான். இந்த பேச்சியம்மன் கோயில் வந்து கிட்டத்தட்ட வந்து 70 வருஷம் ஆச்சு. இது மணிமுத்தார் டேம் கட்டியில் சின்ன சாமியாக இருந்து சின்ன ஒரு கல் மட்டும் இது பண்ணிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய லெவலில் அது என்னன்னா கூடாரம்லாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் கல்கட்டு கட்டினோம். அதுக்கப்புறம் இப்போ 70 வருஷம் கழிச்சு திரும்ப 70 ஆண்டுக்கு பின் முத கோயில் கருவறை கட்டி மண்டபம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம். டாப் டிவி பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து மணிமுத்தாரில் நம்ம வந்து மணிமுத்தாருக்கு வந்திருக்கோம். அருள்மிகு டானா பேச்சியம்மன் கோயில் இன்று கும்பாபிஷேகம். அதை பற்றி நம்ம கேட்கலாம் இவங்கக்கிட்ட. உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம். என் பேர் அசோக்கு. இந்த ஏரியாவில் இந்த அம்மன் இருக்கிறதுனால இங்கே எல்லாத்துக்கும் செழிப்பாக இருக்குது. எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். இப்போ இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் இன்னும் மேற்கொண்டு செழிப்பாக இருக்கும். முதல்ல கொஞ்சம் கோயில் கொடையில் கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் நல்ல செழிப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இப்போ 3 நாள் இந்த பூஜை நடந்துட்டு நீங்கள் 3 நாளாக கலந்துருக்கீங்களா? ஆமாம், நான் இன்றைக்கி தான் கலந்துக்கிட்டேன். இன்றைக்கி இன்றைக்கி எப்படி இருந்தது இந்த பூஜை? நல்ல செழிப்பாக இருந்தது. உங்களுக்கு இந்த ஓமம்லாம் வளர்த்தாங்க, இதை பற்றி நல்ல செழிப்பாக இருந்தது. சாமி வந்து இந்த மக்களை எப்படி பார்த்துருக்காங்க? இந்த கோயிலை பற்றி இந்த அம்பாள் வந்து சக்தி வாய்ந்த அம்பாள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நானும் நினச்ச காரியம்லாம் இந்த அம்பாட்டை வந்து கேட்டோம்னா உடனே நிறைவேறும். அது கண்டிப்பாக நடக்கும். எப்போ இந்த கோயிலுக்கு வந்து டெய்லி வருவேன். ஆமாம், நல்லபடியாக நல்ல அன்னதானம்லாம் பப்ளிக் எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க? அன்னதானம் கிட்டத்தட்ட 4000 பேருக்கு மேலே சாப்பிட்ருக்காங்க. எல்லாம் செழிப்பாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. நல்ல செழிப்பாக அம்பாள் இது செழிப்பாக செஞ்சாங்க. எல்லாருமே வெளியூர் மக்கள், இங்கே உள்ளூர் மக்கள் போக வெளியூர் மக்களும் நன்கொடைகள் கொடுத்து நல்ல அம்பாளுக்கு நல்ல செழிப்பாக சிறப்பாக செஞ்சு வழி நடத்தினாங்க.